குயிக்காக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். 15 வெண்டைக்காவை நல்லா அலசி ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் துணியில் கூட தொடச்சி நல்ல ஈரம் இல்லாத மாதிரி அந்த காம்புகளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஸ்லிட் பண்ணி ஃபஸ்ட் பாருங்கள். கட் பண்ணி பார்க்கும்போது பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ஒரு 2 பேர் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 15 வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு அந்த ஈரத்தன்மையில் அந்த மாய்ஸ்சர் தன்மையெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி பரவலாக விட்டுட்டிங்கன்னா நம்ம வதக்கும் போது அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த குழப்பு தன்மை குறையும். ஓரளவு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 4 பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட இந்த கலர் மாறி வந்த பிறகு வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணியிருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பிசு கரண்டியில் ஒட்டக்கூட இல்லை பாருங்கள். ஸோ வெண்டைக்காயை முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்ல ட்ரையாக இருக்கும். வெண்டைக்காயை வதக்கும் போது மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து வதக்கும் போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஒரு 7-8 நிமிஷம் வதக்கின பிறகு லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இன்னொரு 1/2 ஸ்பூனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதா இருந்துச்சுன்னா பெப்பர் பவுடரே போதும். அதிகமாக ஸ்பைசி வேண்டான்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா பெப்பர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த சூட்லேயே ஒரு 3 கரண்டி சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடும். 2 பேருக்கு ஏற்ற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் பாயில் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை எக் மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சாலும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.